கடவுள் வார்த்தைய நமக்கு அனுப்புறார். எதுக்கு? சந்திக்கணும். அந்த மழை எப்படி இந்த நிலத்தை சந்திக்குதோ, அந்த விதையை சந்திக்குதோ, இந்த விதை எப்படி அந்த நிலத்தினுடைய அந்த மழையினுடைய ஆற்றலை எடுத்துக்கொள்ளுதோ, அதே போல இங்கு வந்திருக்கிற நீங்கள் எத்தனை பேர் இந்த ஆலயத்திற்குள்ளே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையை சந்திக்கிறீங்க? கடவுள் எல்லார் மேலேயும் அவர் வார்த்தையை வைப்பார், எல்லாருக்கும் அனுப்புறார். இப்போ வானத்திலிருந்து மழை விழுது, நல்லவன் நிலத்துல தான் விழுவேன், கெட்டவன் நிலத்துல விழமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். மழை என்னைக்காவது சொல்லுமா? நல்லவன் போட்டாலும் விளையும், கெட்டவன் போட்டாலும் விளையும். அது எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான். அதே மாதிரி தான் கடவுளுடைய வார்த்தையும் எல்லாருக்கும் போகுது. ஆனால் ஏற்றுக்கொள்கிற மனிதர்கள் நாம எப்படிப்பட்டவர்கள்? அந்த வார்த்தையை சந்திக்கிறோமா? பிசாசு இந்த இடத்துல தான் ஒரு வேலை செய்யுதுங்க. ஆலயத்திற்குள்ள பிசாசு வேலை செய்யுது அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தையை நீ பெற்றுக்கொள்ள முடியாதபடி அது உனக்கு தடை செய்கிறது.